எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 7 நாளுக்கு 7 விதமான மில்லட் வச்சு பண்ணக்கூடிய ஹெல்தி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 7 ரெசிபிலையுமே நம்ம அரிசி சேர்க்க போகிறதே கிடையாது. ஸோ ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். உங்கள் பசங்களுக்கும் நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஹெல்தி ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கிறேன். அதை அந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். நான் மார்னிங் செய்ய போகிறேன், அதனால நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்புளுந்து எடுத்துருக்கிறேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த அரோமா வரும், அந்த உளுந்தோட வாசனை வரும், உளுந்தும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் நீங்கள் வரகரிசி ஊற வச்சிங்களோ அதே கிளாஸில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஓவர் நைட் நம்ம ஊற வச்ச வரகரிசி இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கிளாஸில் அரிசியும் பருப்பும் எடுத்தோமோ அதே கிளாஸில் நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது குலைவாலாம் இருக்காது, கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். உங்களுக்கு குலைவாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 10-15 போல் மட்டும் சேர்த்தா போதும், ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. 1 கை அளவுக்கு துருவி வச்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம துவையல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகத்தை விட கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த எல்லா பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், 3 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது கொடம்புளி சேர்த்துருக்கிறேன். கொடம்புளி இல்லைன்னா நீங்கள் நார்மல் புளி சேர்க்குறதா இருந்தால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இந்த கொடம்புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், பூண்டோட கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 கை அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேணாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 20 ரூபா தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயில் பாதி மூடி தேங்காய் மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன சைஸ் தேங்காயில் பாதி மூடி மட்டும் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க வேணாம், கொரன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருப்பு உளுந்து சாதத்துக்கு நான் இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் தான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக இதுக்கு எள்ளு துவையல் தான் பண்ணுவாங்க, பட் நான் இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன துவையல் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளோட உளுந்து சாதமும் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் ஆகி ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு சாதம். இந்த கருப்பு உளுந்து சாதத்தோட அந்த துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சில்லா தான் பார்க்க போகிறோம். இது குட்டி பேன் கேக்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு நான் கடலை மாவை எடுத்துருக்கிறேன். கடலை மாவில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி கடலை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். அது கூட மீடியம் சைஸில் கட் பண்ண 100 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பொடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு வீட்டில் செஞ்சு பன்னீர் எடுத்துருக்கிறேன். அந்த பன்னீரை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கையில் உதுத்து விட்டு சேர்த்துக்கிறேன்.
கூடவே ஒரு மீடியம் சைஸ் துருவி வச்ச கேரட், காரத்துக்காக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் மல்லி இலை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூளை நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த மாவு. இதில் இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி பிடிக்கும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ தோசை பேன் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாலாம் ஊற்றாதீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. மேலாப்பில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஒருவேளை தேவைப்பட்டால் லைட்டாக தயிர் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். செம்பா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? டபுள் ஹார்ஸ் பிராண்டில் இருந்து செம்பா புட்டு பொடி வாங்கியிருக்கிறேன். இது இந்த ப்ரௌன் ரைஸ்னு சொல்லுவாங்கள்ல, கேரளா மட்டை அரிசி. யூஸ்வலாக நான் டபுள் ஹார்ஸ் பிராண்டில் தான் நான் வாங்குவேன். புட்டு பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட டெக்ஸ்சர் பாருங்களேன், நல்லா குறைன்னு ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புட்டு பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டபுள் ஹார்ஸ் பிராண்டில் புட்டு பொடி நிறைய வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி, ஈக்குவல் ரேஷியோ தான். ஸோ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே ஊறட்டும். மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை துருவி வச்சிடலாம். தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காயோட அளவு ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். பவுலில் எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இது 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக உதிரியாக ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். புட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்களேன், இந்த டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நான் புட்டுக்கொல்லாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் புட்டுக்கொல்லாய் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் இது மாதிரி புட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டுக்கொல்லாயில் நான் கொஞ்சமாக அந்த புட்டு மாவு சேர்த்துட்டு கூடவே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புட்டுக்கொல்லாயோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த கொலாயை தூக்கி நம்ம உள்ளே வைக்கணும். பாருங்கள், உள்ளே வச்சாச்சு. இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. குக்கான உடனே அந்த மேலே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழியாக உங்களுக்கு ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல, பட் அந்த ஓட்டை வழியாக உங்களுக்கு ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட புட்டு சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. புட்டுக்கு சர்க்கரை வச்சு தான் சாப்பிட்டோம். பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குட்டி பேன் கேக் ரெசிபி தான். இதுக்கு நான் லெட்யூஸ் எடுத்துருக்கிறேன். லெட்யூஸ் நம்ம பர்கர் சாப்பிடும்போது அந்த லெட்யூஸ்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த லெட்யூஸ் நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். லெட்யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். நான் முட்டைக்கோஸ் வச்சா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் லெட்யூஸ் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ லெட்யூஸை இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக கிடையாது, ஓரளவுக்கு மட்டும். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்ச லெட்யூஸ், அப்புறம் துருவி வச்ச ஒரு பெரிய சைஸ் கேரட் சேர்த்துட்டு
காரத்துக்காக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் மல்லி இலைய குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு 8லேருந்து 9 பேன் கேக் அளவுக்கு வரும். 3 பேர் சாப்பிட்றதுக்காக நான் இது பண்ணியிருந்தேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஒரு பேன் கேக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ தோசை பேன் நல்லா சூடாக இருக்குது. நம்ம பேனை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குட்டி குட்டி பேன் கேக்காக போட்டு எடுத்துடலாம். பெருசாலாம் ஊற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பேன் கேக் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் தேவைப்படாது. சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஹெல்தியான சூப்பர் டேஸ்டான ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? 1.5 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதை ஊற வைக்க வேணாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போதைக்கு இதை ஊற வைக்க வேணாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ 1.5 கிளாஸ் நம்ம ஓட்ஸ் எடுத்தோம், 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு. ஸோ டோட்டலாக 2 கிளாஸ் ஆச்சா? 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம் பருப்பு. கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓட்ஸுமே வந்து 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஓட்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். 1 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஓட்ஸும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்ததும் நம்ம தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை பேனும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை போட்டுடலாம். இந்த ஓட்ஸ் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸில் பண்ண தோசை அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான டேஸ்ட்டில் ஓட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ராகியும் ஓட்ஸும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போது நல்லா வாஷ் பண்ணணும். அந்த ராகியில் நிறைய அழுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 7 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும்.
இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ரோல்டு ஓட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த பவுலில் சேர்த்துடலாம். இதை வந்து இப்போதைக்கு வாஷ் பண்ண வேணாம், தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் இது ஊறவே வேணாம். பாருங்கள், ராகி வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஓட்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இட்லிக்கு அப்படின்னா கொரன்னு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு மூடி வச்சிடலாம். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், 5 மணி நேரத்துலேயே மாவு எனக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டில் வந்து மாவு ஊற்றலாம். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். இது ஒரு 12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். நல்லா வெந்துடும். பாருங்கள், கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். நல்லா வெந்துருச்சு. இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். நல்லா சுட சுட சாப்பிட்ருங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது தக்காளி குருமா தான். அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு குருமா ஆக்கிட்டேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ரோல்டு ஓட்ஸ் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஓட்ஸோட அரோமா அப்புறம் இந்த பருப்போட அரோமா லைட்டாக வரும். லைட்டாக வறுபடணும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. எந்த கிளாஸில் நம்ம எடுத்தோமோ அந்த கிளாஸில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஓட்ஸும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா, ஸோ 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா குலைவாக சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு குலைவாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும். உங்களுக்கு ஓரளவுக்கு உதிரியாக இருக்கும். நான் கொஞ்சம் இன்றைக்கி குலைவாக பண்ணியிருக்கிறேன். 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஓட்ஸ் பொங்கல் கூடவே ப்ரெஷர் குக்கரில் பண்ண தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.